ஜெஃப்னாகளது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் தொடர்பான விவகாரம், பொன் சிவகுமாரனின் நினைவேந்தலில் ஏற்பட்ட முரண் நிலைகள், இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சர்ச்சை என்பன பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக, தாயக பாடல்களை பாடி புலிகளை மீளுருவாக்கம் செய்வதற்கு முற்பட்டார் என்ற அடிப்படையிலே பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டு தற்போது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் உள்ள சங்கீத்சன் தொடர்பான விவகாரம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை பாடகரான சங்கீத்சன் நாவட்குழியிலே இடம்பெற்ற ஒரு ஆலய திருவிழாவின் போது ஒரு இசை நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார். அதன் பின்னர் அந்த காணொளியை பயன்படுத்தி அவர் ஒரு டப்பிங் செய்து இன்னொரு பாடல் ஒன்றை சொல்லிசையிலே தயாரித்து அதனை தனது சமூக வலைத்தள பக்கத்திலே பதிவேற்றியிருக்கின்றார். குறித்த பாடல் வைரலான நிலையில்தான் அந்த பாடல் தொடர்பாக பல்வேறுபட்ட இனவாத தரப்புகள் அது தொடர்பிலே முறைப்பாடுகளை வழங்கியிருந்த நிலையில்தான் சங்கீத்சன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட போது அவர் சார்பிலே சட்டத்தரணி சஜந்தன் அவர்கள் ஆஜராகி அவர் தரப்பு நியாயங்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக தமிழீழம் என்றோ விடுதலை புலிகள் என்றோ பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இலங்கையில் எந்த சட்டமும் கிடையாது. தமிழீழம் என்ற பெயரிலே தேர்தல் ஆணையகத்திலே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. விடுதலை புலிகள் என்ற பெயரிலே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற பொழுது எந்த அடிப்படையிலே இவற்றை விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் என்ற அடிப்படையில் கோணத்திலே போலீசார் இந்த வழக்கினை தாக்கல் செய்கின்றார்கள் என்ற சிரமாரியான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கின்றார் தன்னுடைய விவாதத்திலே. எது எவ்வாறு இருப்பினும் போலீஸ் விசாரணைகள் நிறைவடையாத நிலையில்தான் நீதிமன்றம் சங்கீத்சனை விளக்கமறியலில் வைத்திருக்கின்றது. இந்த நிலையிலே நேற்றைய தினம் சிறைச்சாலைக்கு சென்ற ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தாக்கல் ஒன்றை உயர் நீதிமன்றத்திலே மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும், குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்ற 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமே தனித்தனியான பாடல்களை உருவாக்கி அது தொடர்பான தேர்தல் பிரச்சார பாடல்களை தங்கள் சமூக வலைத்தளங்களூடாக பரப்பியிருந்தார்கள். அதன்போது வெல்வெட்டித்துறை நகர சபைக்கு அவர்கள் தயாரித்த பாடல் தான் தற்போது மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றது. குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல் சமயத்திலேயே அந்த பாடல் தொடர்பாக விவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறவில்லை. குறிப்பாக அப்படி என்ன அந்த பாடலில் இருக்கின்றது என்று சொன்னால், பார்வதி அம்மாளுக்கு வெண்கல சிலை வைக்கப் போவதாகவும், தேசிய தலைவரின் கொள்கை அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கை என்றும் பல விடயங்களை அந்த பாடலிலே வரியாக மெட்டமைத்து ஒரு பாடலை தயாரித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அந்த பாடல் தற்போது மீண்டும் சர்ச்சையாகி இருக்கின்றது.
ஆளுந்தரப்பு என்றால் அவர்கள் என்னவும் செய்யலாம். ஒரு தமிழ் இளைஞன், ஒரு அப்பாவி இளைஞன் செய்யும்போது தான் அதை சட்டம் தண்டிக்குமா என்று சொல்லி தற்போது கேள்விகள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இரட்டை நிலைப்பாடு தான் இந்த விடயத்தில் அம்பலமாகி இருக்கின்றது என்று சொல்லி, குறிப்பாக அந்த பாடலை தனது சமூக வலைத்தள பக்கத்திலே பகிர்ந்து கொண்ட நாமல் ராஜபக்ஷ அவர்கள், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாடலை பகிர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார். ஆனால் இங்கு அதே நேரத்திலே ஒரு இளைஞன் அவர் வந்து விடுதலை புலிகளின் எழுச்சி பாடல்களை பாடினார் என்று சொல்லி பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்படுகின்றார் என்று சொல்கின்றார். குறிப்பாக தாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்கவில்லை, அவர்களுடைய கொள்கையை ஆதரிக்கவில்லை, அதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக ஒரு முகத்தையும், தென்னிலங்கையில் ஒரு வாக்குகளை கவர்வதற்காக இன்னொரு முகத்தையும் காட்டுவதாக அவர் அங்கு சரமாரியாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய பிரமுகர்கள் எவருமே இது தொடர்பில் வாய் திறக்கவில்லை. இந்த கைது தொடர்பாகவோ இந்த பாடல்களை பயன்படுத்தியமை தொடர்பாக இதுவரை வாய் திறக்கவில்லை. ஆனபோதும் கூட கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இறுதிக்கட்ட நேரங்களிலே அந்த பாடலை தாங்கள் தயாரிக்கவில்லை என்றும் அது எமது ஆதரவாளர்கள் தயாரித்தது என்று சொல்லியும் ஒரு சப்பை கட்டும் விதமாக அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த விடயம் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றது. இந்த விடயத்தில் அவர்கள் உண்மையிலேயே என்ன பதிலை கூறப்போகின்றார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். இந்த நிலையில் தான் இந்த கைது தொடர்பாக தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே சில வித்தியாசமான நிலைப்பாடுகளும் இருக்கின்றது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு செயற்படக்கூடாது என்ற மாதிரி சில கருத்துக்களும் எழாமல் இல்லை. உண்மையிலேயே இந்த கைது தொடர்பான தேசிய மக்கள் சக்தியினுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையிலே இந்த இளைஞன் விடுவிக்கப்படுவாரா என்ற கேள்வி பலரிடமும் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த வழக்குகள் இழுத்தடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த இளைஞன் விடயத்திலே, இந்த சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் விடயத்திலே என்ன நடைபெறப் போகின்றது என்று சொல்லி இன்று பலரிடமும் ஒரு கேள்வி இருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயத்தில் உயர்நீதிமன்றம் இந்த விடயத்திலே ஏதாவது ஒரு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை குறித்த மனு தாக்கல் செய்யப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயத்தில் என்ன நடைபெறப் போகின்றது என்று சொல்லி. இரண்டாவதாக இன்றைய தினம் பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. உரிம்பிராயில் இருக்கின்ற அவருடைய நினைவு சிலை அமைந்திருக்கின்ற இடத்தில் தான் அந்த நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அனைத்து கட்சிகளும் அனைத்து இயக்கங்களுமே பொன் சிவகுமாரனை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த தேசத்தினுடைய முதலாவது தற்கொலை போராளியாக பொன் சிவகுமாரன் கருதப்படுகின்றார். இந்த நிலையில்தான் இந்த பொன் சிவகுமாரனுடைய நினைவேந்தல் தொடர்பாக இம்முறை பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை, அதாவது குறிப்பாக அந்த பகுதி அமைந்திருக்கின்ற
அதன் ஆளுகை உள்ள வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தாங்கள் அந்த நினைவேந்தலை செய்ய போவதாக அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தார்கள். அது தொடர்பான அறிவிப்புகளையும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தியாகராயா நிரோஷ் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் நினைவேந்தல் குழு என்ற ஒரு அமைப்பும் குறிப்பாக தாங்களே அந்த நினைவேந்தல்களை செய்யப்போவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக கடந்த காலங்களிலே தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலாக இருக்கலாம், பல நேரங்களில் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அந்த உள்ளூராட்சி சபைகளை ஆளுகின்ற தரப்புகளும் அந்த நினைவேந்தல்களை செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பது வழமை. இந்த நிலையில்தான் இங்கும் அந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகி இருந்தது. போலீசார் நினைவேந்தல் செய்ய போகின்ற தரப்புகளை விசாரணைக்கு அழைத்ததாக அது தொடர்பான செய்திகளும் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அங்கு என்ன நடந்தது என்று சொல்லி தேடி பார்த்தால் உண்மையிலேயே போலீசார் அந்த விடயத்தில் தலை போடவில்லை. போலீசாரிடம் அங்கு ஒரு தரப்பு சென்றிருக்கின்றது முறைப்பாடு செய்வதற்காக. குறிப்பாக தாங்கள் தான் நினைவேந்தலை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் தேவையில்லை என்ற தோரணையிலும் அந்த முறைப்பாடுகள் செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றது. இந்த நிலையில்தான் அங்கு இருதரப்பையுமே அழைத்த கோப்பாய் போலீசார் சுமூகமாக நினைவேந்தலை செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அந்த நினைவேந்தல் போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய ஏற்பாட்டில் நடைபெற்ற நினைவேந்தல் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை எனவும், அதன் பின்னர் 9 மணியிலிருந்து 12 மணி வரை நினைவேந்தல் குழுவினுடைய நினைவேந்தல் என்று சொல்லியும் போலீசாரால் நேரம் பிரித்து கொடுக்கப்பட்டு அந்த நினைவேந்தல் நடைபெற ஏற்பாடாகி இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் அந்த நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தது. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான டெலோ கட்சியினுடைய தியாகராயா நிரோஷ் தலைமையிலான கட்சி அங்கு ஆட்சி அமைத்து வருகின்றது, ஏனைய கட்சிகளையும் இணைத்து. இந்த நிலையில்தான் அவர் பிரதேச சபை மூலமாக அந்த நினைவேந்தலை செய்வதற்கான அறிவித்தலை முன்னெடுத்த போது இன்றைய நினைவேந்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லி அந்த பிரதேச சபையிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து தரப்புகளுமே பங்கேற்றிருந்தார்கள். இதில் என்ன விசித்திரமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே ஒரு பங்காளி கட்சியாக இருக்கின்ற EPRLF கட்சி, அதனுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் அவருடைய சகோதரரான சர்வேசரன் ஆகியோர் பிரதேச சபை நடத்திய நினைவேந்தலில் பங்கேற்கவில்லை என்பதுதான் இங்கு விசித்திரமான விடயம். அவர்கள் நினைவேந்தல் குழு ஏற்பாடு செய்த அந்த நினைவேந்தலின் போது அந்த நேரத்துக்கு அந்த நிகழ்விலே பங்கேற்றிருந்தார்கள். ஏன் இந்த விடயங்கள் இவ்வாறு நடந்தது என்பது உண்மையிலேயே அவர்களுக்கு தான் வெளிச்சம். ஏனென்று சொன்னால், தமிழ் மக்கள் தங்களுக்காக போராடியவர்களுக்காக ஒற்றுமையாக அந்த நினைவேந்தல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் பலரும் எதிர்பார்த்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே தமிழ் கட்சிகள் இந்த விடயத்திலே பிரிந்து நின்று செயற்படுவது, குறிப்பாக அந்த ஒரே கூட்டணி கட்சியில் இருப்பவர்களை இருவேறு நிலைப்பாடுகளை எடுப்பது என்பதும் எந்தளவு தூரம் ஆரோக்கியமான விடயம் என்பதும் கேள்வியாக இருக்கின்றது. இனிவரும் காலங்களிலாவது
தமிழ் கட்சிகள் தங்களுடைய தவறுகளை விளங்கி கொண்டு இந்த விடயத்தில் செயற்பட வேண்டும் என்பதே மக்களினுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. மூன்றாவதாக, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட கிளை கூட்டம் அண்மையிலே இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்ட கிளைக்கான புதிய நிர்வாகமும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த யாழ்ப்பாண மாவட்ட கிளைக்கான புதிய தலைவராக தற்போது கட்சியின் தலைவராக செயற்படுகின்ற CVK சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதனோடு இணைந்து மேலும் பலரும் ஒவ்வொரு பதவி நிலைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த கட்சியிலே ஒரு மூத்த உறுப்பினராக செயற்படுகின்ற சேவியர் குலநாயகம் என்பவர் யாழ்ப்பாண மாவட்ட கிளை நிர்வாக தெரிவு தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அக்கட்சியின் மத்திய குழுவிற்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதங்களும் ஊடகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த இடத்திலே சில வசனங்களை அவர் பாவித்ததும் அங்கு கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள், பிளவுகள் காணப்படுவது போன்ற விடயங்கள் எழுந்திருந்தது. குறிப்பாக 70 ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள கட்சியிலே இதுவரை நடைபெறாத விடயங்கள் எல்லாம் தற்போது நடைபெறுகின்றது. கரையான்களும் விஷ ஜந்துக்களும் குடிபுகுந்து இருக்கின்றார்கள் என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகளை இந்த கடிதத்திலே முன்வைத்திருக்கின்றார். இந்நிலையிலே அந்த கடிதத்திற்கு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்கள் உடனடியாகவே தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலே ஒரு பதிவொன்றையும் இட்டிருந்தார். குறிப்பாக தான் ஊடகங்களுக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக தான் அறிவதாகவும், தான் சேவியர் குலநாயகம் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்றும், தன்னுடைய பக்க நிலைப்பாட்டை அங்கு நடந்ததாக அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்திலே ஒரு பதிவொன்றை இட்டிருந்தார். அதே நேரத்திலே சேவியர் குலநாயகம் அவர்களுக்கு அந்த எந்த பதவியிலுமே அவர் இல்லாமல் இருப்பது கூட ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலைதான். மீண்டும் அந்த நிர்வாக தெரிவை நடத்துவதாக இருந்தால் அதற்கு தான் தயார் என்ற மாதிரி அவர் அந்த பதிலை அவர் வழங்கியிருந்தார். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளே தலைவர் செயலாளர் தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று வருகின்ற நிலையில் அது தொடர்பான சர்ச்சைகளை நீடித்து வருகின்ற போது தற்போது அந்த கட்சியினுடைய ஒரு கிளை, குறிப்பாக அந்த மாவட்ட கிளை தொடர்பாக தற்போது இன்னொரு புதிய சர்ச்சை உருவாகி இருப்பது தான் இங்கு ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த விடயத்துக்கு என்ன மாதிரியான தீர்வு வழங்கப்பட போகின்றது என்பது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடுத்த மத்திய குழு கூட்டத்தில் தான் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பினை நடத்திய யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக அங்கு கருத்து வெளியிட்டிருந்தார். குறிப்பாக தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய பட்டியலிலே ஒரு வருடத்துக்காகவேனும் சேவியர் குலநாயகத்திற்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் அந்தளவு தூரத்திற்கு ஒரு கட்சிக்காக பாடுபட்ட ஒருவர், அவருக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லித்தான் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே இந்த விடயம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்ன முடிவை எடுக்கப் போகின்றது என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இந்த விடயத்தில் உண்மையிலேயே யார் பக்கம் சரி யார் பக்கம்
பிழை என்பது உண்மையில் அந்த கட்சியில் அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்குத்தான் தெரியும். இந்த நிலையிலே இலங்கை தமிழரசுக் கட்சி குறிப்பாக தமிழ் மக்களை, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிரதான கட்சியாக இருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சி தங்களுக்குள்ளே உள்ளக முரண்பாடுகளை இவ்வாறு வளர்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சர்ச்சைகளையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்துவது அந்த கட்சிக்கோ தமிழ் மக்களுக்கோ ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல என்பதை குறிப்பிட்டு இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் அவாவாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பேசப்பொருளான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் பல முக்கியமான விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.